லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான ஆணும் பெண்ணும் 18 வயசு முடிஞ்ச ஒரு பெண்ணும் 21 வயசு முடிஞ்ச ஒரு ஆணும் இல்லை 18 வயசு முடிஞ்ச ஆண் பெண் 2 பேரும் அவங்க வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. 10 வருஷம் ஆகுது, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறாங்க. திடீர்னு 2 பேருக்குள்ளே சண்டை வருது, ஏதோ ஒரு தகராறு, 2 பேருக்குள்ளே மனப்பொருத்தம், ஏதோ ஒரு பொருத்தம் இல்லை அப்படின்ன உடனே நேராக அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்கு வந்து 10 வருஷமாக எனக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணார், இவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை கேஸையும் எடுத்துக்கிறாங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் நீதிமன்றம் வருது. நீதிமன்றத்தில் 2 பேருடைய கன்சென்ட், 2 பேரும் இணைந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. உடலுறவு கொள்றதுலேருந்து எல்லாமே 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தது. அதை எப்படி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக முடியும்? பாலியல் வன்முறையாக இதை வந்து கருத முடியாதே. அதனால் இதை பாலியல் வன்முறையாக கருத முடியாது, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை அப்படின்னு வரும். இதில் எந்த ஒரு வன்முறை அங்கே நடந்திருந்தாலும் தென் அண்ட் தேர் சொல்லியிருக்கலாமே அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இப்போது முதல் 3ஆம் மாதம் இந்த மாதிரி பாலியல் வன்முறைனா அதை வந்து ஏற்றுக்கலாம், 6 மாதம் ஏற்றுக்கலாம், இல்லை 1 வருஷம் கூட ஏற்றுக்கலாம். ஐயோ அது வெளியே வன்முறை. 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாலியல் வன்முறை பண்ணார் அப்படின்றது வந்து ஒரு நியாயமானது இல்லை. அதை வந்து நீதிமன்றம் கரெக்டாக அது சொல்லியிருக்காங்க. அதனால் நண்பர்களே, பாலியல் வன்முறை அப்படின்றதுக்கு ஒரு டெஃபனிஷன் இருக்குது. அந்த டெஃபனிஷனுக்குள்ளே இது வராது.